ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புழுங்கல் அரிசியில் அரிசி மாவு ரொட்டி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் 1.5 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துருக்கோம். அரிசி மாவுனா இது புட்டு மாவு. நாங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம் புட்டு மாவு எப்படி அரைக்கிறதுன்னெல்லாம். அதே மாவில் தான், அந்த புட்டு மாவில் தான் இப்போ நாங்கள் ரொட்டி செய்ய போகிறோம், அரிசி மாவு ரொட்டி. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி மாவில் நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றணும். அதுக்காக நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு அளவு தண்ணியெல்லாம் வைக்கல நாங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிச்சாச்சு. இப்போ நம்ம மாவில் ஊற்றி கிண்டிக்கலாம். ஒரேடியாக ஊற்றக்கூடாது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டு பாருங்கள். நல்லபடி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப குடிடக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. அதாவது எங்கேயும் கடலமாவு இல்லாமல் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. வெள்ளையாக இல்லாமல் எல்லா மாவையும் வெள்ளையாக மாவு இல்லாமல் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி தண்ணி நல்லா கை வச்சு பாரு, மாவில் கொஞ்சம் கை வச்சு பாரு, மாவில் எப்படி லூஸாக இருக்கான்னு. மேலே வச்சுக்கோ, அப்படி அமுக்கி பாரு, மாவு நல்லா இதாக இருக்கு. மாவு லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் சூடாக ஆறட்டும். மாவு நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருந்தாலும் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாக ஆறிடுச்சு. நல்லா சூடாகணும் தேவையில்லை, துண்டை சூடு போட்டோம். இந்த டைமில் நம்ம நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1.5 கிளாஸ் மாவு போட்டு நம்ம இவ்வளோ மாவு வந்திருக்கு. மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் கல் வச்சுருக்கோம், சப்பாத்தி கல். இந்த அரிசி மாவு ரொட்டி போட்டு எடுக்கிறதுக்காக கல் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம நாங்கள் இது பாமாயில் கவர் எடுத்துருக்கோம். அந்த கவரில் இதாங்க இந்த அளவுக்கு ஒரு பால் பிடிச்சிக்கலாம். கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பால் பிடிச்சிக்கோங்க. நம்ம இந்த பாமாயில் கவரில் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம தட்டி தட்டி விரிச்சு எடுத்துடலாம்.
ரொம்ப பெருசாலாம் விரிக்கணும் தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கல் நல்லா சூடாயிடுச்சு. கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரொட்டி போட்டு எடுத்துடலாம். இப்படி இப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. சாரி, திருப்பி இல்லை, இப்படி இப்படி சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரொட்டி வேகிறதுக்குள்ளே இன்னொரு ரொட்டி நம்ம தட்டி வச்சிடலாம். அரிசி மாவு ரொட்டி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சாச்சுல, பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். நாங்கள் தேங்காய் பூ போடல, நான் துவையல் அரைக்க போகிறோம். அதனால் சும்மா நம்ம குழம்பு துவையல் எதுவுமே ரொட்டிக்கு தொட்டுக்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் சீரகம் கூட போட்டுக்கலாம், சின்ன சீரகம். வெறுமனை சாப்பிட்டு டீ குடிக்கலாம், காப்பி குடிக்கலாம், காப்பி கூட தொட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரமாக ஆயிடும். இப்போ அந்த சைடு நல்லா வெந்துருச்சுல, இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சைடும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி இப்போ விரித்து வச்சுருக்க பாலும் நம்ம விரித்து வச்சுருக்கிற ரொட்டி கூட நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த மாவெல்லாம் நம்ம போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொட்டி கட் பண்ணிட்டா. இப்போ நம்ம வந்து ரொட்டியெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 4 ரொட்டி இப்போ சுட்டிருக்கோம். இப்போ இந்த ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம வந்து துவையல் அரைச்சிக்கலாம். வெங்காய துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம துவையல் அரைக்கிறதுக்காக நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகாய், புளி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். புளி, வெங்காயம் 2 வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து துவையல் அரைக்கலாம். நாங்கள் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், நாலு பச்சை மிளகாய், புளி வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம நனைச்சி எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு,
போய் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ 2-3 சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். தண்ணி ஊற்றும்போது வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடு ஆறுனது, சூடு ஆற வச்ச வெண்ணெய் தான். நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் பச்சை மிளகாவும் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து வெண்ணெய் குடிக்கிறதுனால நாங்கள் வந்து துவையல் அரைக்கும் போது அது கூட வெண்ணெய் தான் சேர்ப்போம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. வெங்காயம் இப்போ கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து துவையெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே தேங்காயும் பச்சை மிளகாவும் நம்ம கொஞ்சம் ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கம்மியாக இருந்துச்சு போட்டால் வெங்காயம் ரொம்ப நைஸாக அரைஞ்சிடும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் முன்னாடியே வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு புளிப்பு காரெல்லாம் கம்மியாக இருந்தேன்னா போட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் போட்டோன்னா அரைக்க முடியாது. இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. எங்களுக்கு வந்து உப்பு புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது இந்த துவையலை அரைக்கிறதுக்கு. ரொட்டி கூட சீக்கிரமாக ஆயிடுச்சு. தோசைக்கு சேர்த்துக்கலாம். தோசை இட்லிக்கெல்லாம் இந்த துவையல் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் மெயினாக வந்து இந்த ரொட்டிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரொட்டியும் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டிக்கு வந்து மீன் குழம்பு கறி குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.